இன்றைக்கும் ஒரு வாரத்தை கூட பேசலை. கண்டிப்பாக உனக்கு லவ் தேவைதானா? இல்லை மாப்பிள்ள, இது வரைக்கும் பொம்பளை பிள்ளைகிட்டே பேசினது இல்லையா? இப்போ திடீர்னு பேச சொன்னா கை கால்லாம் நடுங்குது. கண்டிப்பாக அடுத்த டைமில் பேசிடுவேன். மயிரை பேசுகிறேன். சரி, ஏதாவது காசு வச்சுருக்கேன்? இல்லையே. ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. கல்யாணம் அது இதுன்னு பேசுறதா இருந்தா பேசவே வேணாம் ப்ளீஸ். ஐயோ, நான் அதுக்கு வரல சத்யா. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சின்ன வயசில் நம்ம நெல் முட்டையில் ஒளிஞ்சு கண்ணாமூச்சி ஆடுவோம். அப்போ நமக்குள்ளே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது, சந்தோஷமாக இருந்தோம். அப்படியே இருந்திருக்கலாம் சின்ன பிள்ளையாவே. உன்னை கேட்காம கல்யாணம் பேசுகிறது என்னமோ தப்பு தான். உன்னை கல்யாணம் பண்ணால் தான் சந்தோஷம்னு நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பார்த்து பேசி பழகிறதான் இப்போ சந்தோஷம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட பேச வேணான்னு மட்டும் சொல்லிடாத சத்யா. நான் எப்போ அப்படி சொன்னேன்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேரேஜ்னு சொன்னனால தான் நான் கோவப்பட்டேன். சாரி. சாரிலாம் வேணாம். சரி, நான் கிளம்புறேன். ஆமாம், என்னது இது? நான் பார்க்க வர அவசரத்தில் அம்மா செருப்பை மாற்றி போட்டு வந்துட்டேன். சூப்பர் ப்ரோ. செருப்பு மீட்ரு ஒர்க் ஆகிட்டு. அடுத்து என்ன பண்ணு சொல்கிறேன். இப்போ ஒரு 200 கிடைக்குமா? என்ன மாப்பிள்ள? நேத்தான் வந்தார் பாரு, இன்னைக்கு பாதி கரெக்ட் பண்ணிட்டாரு. நீயும் இருக்கிய. சரி, 200 ஒரு கோட்டை தான் வாங்க முடியும். உன் காதல் நிறைவேறும்னு நினைக்கிற? சரி, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். ரெடி பண்ணிட்டியா? வந்துட்டோம் மாப்பிள்ள. 200 அமுச்சு விட்றேன். ஐடி கார்டு சீக்கிரம் கொண்டு வா. சரில மாப்பிள்ள, நேற்று என் ஆளை கரெக்ட் பண்ண நீ ஒரு ஐடியா தரேன்னு சொன்னியே. ஏன் அவன் புருஷன் என்ன வெட்டுறதுக்கு வழி சொல்கிறியா? போனா வை. சத்யா, எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடு ப்ளீஸ். இதுக்கப்புறம் உன்னை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இவ்வளோ காசு உனக்கு எதுமாக்கா? பாக்கெட் மணி. 1000 ரூபாயா? ஆமாம். உனக்கு அண்ணன் யாராவது தேவைப்பட்டா சொல்லு, நான் சும்மா தான் இருக்கேன். ஹலோ, உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு 2 நிமிஷம் பேசணும் ப்ளீஸ். நீ யார் ஃபர்ஸ்ட்? என்கிட்ட என்ன பேசணும்? ஒரு 1249 நாள் இருக்கும் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்து. அது வரைக்கும் பசங்க கூட சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தேன். அன்னையிலேருந்து ஒரு 4 நாள் தூங்கலை. ஏன் இதுக்கெலாம் தெரில. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கும் என்ன பிடிக்குமான்னு நான் கேட்கல. என்ன மாதிரி பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியாத பசங்களை யாருக்கு பிடிக்கும்? ஆனால் ஒரு நாள் பயம் வந்தது, அவங்ககிட்ட சொல்லாமலே போயிடணும். நீ இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் கேட்கல. சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் கதிர். நீ டெய்லி ஸ்கூல் போகிற சொல்லாத. ஹலோ. ஹலோ. இல்லை, எவன்ல அது என் பிள்ளைக்கு போன போட்டு தொந்தரவு பண்ணுறது? எந்த ஊருக்காரம்ல? மாப்பிள்ள, அப்பா கிட்ட மாட்டி விட்டால. பின்ன இது வரைக்கும் 8 சிம் போட்டிருக்கேன். நம்பர் கிடையாது, சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருப்பியோ? நல்ல வேலை போலீஸில் சொல்ல மாட்டான்னு சந்தோஷப்படு. இப்போ என்னெல்லாம் பண்ணுறது? எனக்கும் தெரில, யோசிப்போம்.
இல்லை சார், நான் வீட்டில் படிச்சுட்டு தான் இருக்கேன். மெயின்ஸ் பாஸ் ஆகிறது அவ்வளோ ஈஸி இல்லை கதிர். நீ இன்ஸ்டியூட் வரனாலும் பரவாயில்ல, டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டுரு. ஆ சரி சார், நாளிலிருந்து டெய்லி டெஸ்ட் ஒழுங்காக போட்டுறேன். தம்பிங்க வா. நீ கதிரா? ஆமாம். நீங்கள்? சத்யா பின்னாடி சுத்திரியாம? சத்யாவா? அப்படி யாரும் எனக்கு தெரியாத. வேற நம்பர்லேருந்து கால் பண்ண தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? கழுத்தை திருவிடுவேன். நீங்கள் யார்? அவள் அவர்